Praise Lord, brothers and sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 6. ஹீப்ரூஸ் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் அப்படின்றத இந்த வசனங்கள் நமக்கு ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்குது. இப்போ நம்ம கர்த்தரிடத்தை சேருகிற பிள்ளைகளா நம்ம எல்லாரும் பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ அவர் இருக்கிறார் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சு முழுமையான விசுவாசத்தை அவர் மேல வைத்து அவர் கூடவே என்றைக்கும் நடந்தா மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவன் நம்ம எல்லாரும் உணர்கிற பிள்ளைகளா இருக்கும். நான் சில டைம் இந்த வாழ்க்கையில வாழும் பொழுது நம்ம எவ்வளவு காரியங்களை கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள பிள்ளைகளா இருந்து நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து இந்த உலகத்துக்கு வேஷம் தெரிக்காம நம்ம கர்த்தருக்கே உகந்த வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் சில டைம் சோர்வானது நம்ம நிறைய பேரை மேற்கொண்டதுக்கு அப்புறம் நான் இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன், நான் இவ்வளவு மனம் மாறி வந்திருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில விடுதலையே இல்லாம இருந்துட்டு இருக்குது அப்படின்ற சில டைம் சில பேருக்கு கேள்விகள் கூட வந்திருக்கு. சில டைம் சில பேர் கவுன்சிலிங்ல பேசும் பொழுதும் அந்த காரியங்களை சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் இந்த இடத்துல, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிற தேவனா இருக்கிறார். ஆனா அது ஒரு கண்டிஷன் நமக்கு இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சோ கர்த்தர் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பா அவர் பலன் அளிக்கிற தேவன் தான். ஆனால் நம்ம தேடுதல் எப்படி இருக்கிறது? நம்ம சரி, நான் வீட்டு சபைக்கு வந்துட்டேன், நான் கள்ள சபை வெளியே வந்துட்டேன், நான் காணிக்கை கொடுக்கறது கிடையாது, திருத்துவத்துல இருந்தா இப்ப ஒரே தேவனை ஏத்துக்கிட்டேன், நான் தசம காணிக்கையில இருந்து நான் விடுபட்டு வந்துட்டேன்ற மாதிரி இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை மட்டும் சில பேசிக்கான காரியங்களை மட்டும் வெளியே வந்துட்டு இன்னும் நம்ம கர்த்தரை எதுக்காக தேடுற உணர்வு இல்லாம நான் இருந்துட்டு இருக்கிறோமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அவரோட கூட எப்பொழுதும் சஞ்சரிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப ஏனோக்கு எப்படி கர்த்தரோட சஞ்சரிச்சானோ எப்படி அது போலதான் நாம் எல்லாரும் கர்த்தரோட சஞ்சரிக்கணும் விரும்புகிறார். ஆனா இங்க சொல்றாரு, தம்மை தேடுகிறவர்கள். நம்ம எதுக்காக கர்த்தரை தேடுறோம்? நம்ம சில பேர் கர்த்தரை தேடுறாங்கன்னா, நான் காஸ்பல் ஷேர் பண்ணும் பொழுது சில பேர் காஸ்பல் ஷேர் பண்றாங்க, ஷேர் பண்ணிட்டு அவங்க சில பேர் பாதியிலே விட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி ஆட்களை சில பேர் மீட் பண்றது கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அப்ப பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றாங்க, இயேசுவை ஏத்துக்குங்க, உங்க வாழ்க்கையில விடுதலை கிடைச்சிடும், உங்க கஷ்ட நஷ்டங்கள் தீர்ந்துரும், உங்க கடன் தொல்லைகள் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாம்ச பிரகாரமாக சில காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்க. யாரு? சத்தியம் போய் சொல்றவங்க. நிறைய கிறிஸ்தவர், நிறைய வேற்று மதத்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ரீசன் பாத்தீங்கன்னா, கடன் பிரச்சனை இருந்து விடுதலை வேணும், அப்ப அதே போல வீடு கட்டணும், அப்ப வீட்டுல இருக்கிற மத்த ப்ராப்ளம்ஸ் இருந்து விடுதலை வேணும். இதற்காக தான் கர்த்தரை தேடுறாங்களே தவிர கர்த்தரை எதுக்காக தேடுறாங்கன்ற விஷயமே புரியாம நிறைய பேர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க ரொம்ப நாள் தாங்கிறதும் இல்ல. அவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பேக் ஸ்லைட் ஆகி போயிடுறாங்க. ஆனா கர்த்தர் இங்க சொல்றது என்னன்னா, தம்மை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை நம்ம எதற்காக தேடுறோம்? நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும். அப்பா எனக்காக வானத்திலிருந்து இறங்கி கீழே வந்தார், தன்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்தார். அப்போ அவர் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, அதை நான் எப்படி வெளிப்படுத்தி காட்டுகிறதுனா, அவரை ஆர்வத்தோடும், எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு அவரை ஆர்வத்தோடும் நம்ம உண்மையோடும் கர்த்தரை நம்ம தேடுகிற பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் அவர் நமக்கு பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். இது மட்டும் இல்லாம விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்போ தேவன் இருக்கிறார்ன்றது நமக்கும் தெரியும், பிசாசுகளுக்கும் தெரியும். சோ பிசாசுகள் கீழ்ப்படியாது, நம்ம கீழ்ப்படினும். நம்ம ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் அதுதான். விசுவாசம் கர்த்தர் இருக்கிறார், தேவன் ஒருவரே என்பது பிசாசுகளும் விசுவாசிக்கிறது, நாமளும் விசுவாசிக்கிறோம். ஆனா அதை கீழ்ப்படியாத நம்ம கீழ்ப்படியணும்ன்றத நம்ம பார்க்கிறோம். இதுபோல இங்க விசுவாசத்தோட இருந்தா மட்டும்தான். நம்ம அவிசுவாசமான காரியங்கள் சில டைம் நம்ம வாழ்க்கையில வருது. ஆனா ரொம்ப நாளா நம்ம கர்த்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்துல நம்ம சில டைம் சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போகும் பொழுது அவிசுவாசம் உள்ள வருது. ஆனா அவிசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வசனம் சொல்லுது, தம்மை தேடுகிறவருக்கு கர்த்தர் பலன் அளிக்க மாட்டார். விசுவாசத்தோட இருந்தா மட்டும்தான், முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்புன்றதும் எல்லாரும் அறிந்த பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம இந்த வசனங்கள் மூலமா பார்க்கிறோம். சோ இன்னைக்கு இந்த வசனத்தை மையமா வச்சுதான் சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ முதல்ல கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? நாம் எல்லாரும் அவரை தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருவரும், நம்ம சும்மா பேரளவுல எனக்கு கர்த்தரை தெரியும், நான் பைபிளை புதிய ஏற்பாட ஒரு தடவை வாசிட்டேன், பழைய ஏற்பாட ஒரு தடவை வாசிட்டேன், இதுக்கு மேல எனக்கு வாசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு எல்லா வசனங்களும் தெரியும், அதனால நான் இதுமே தேடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு கர்த்தர் தெரியும், வாரமான கூடுகைக்கு போறேன், 8 மணி கால் அட்டன் பண்றேன், இதுக்கு மேல நான் கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அதை விரும்பவில்லை. அவரை தேட வேண்டும் என்று கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 145:18, Psalms 145:18.
தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். அந்நாட்களிலே கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவான்ற சில கூட்டம் வந்து இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த கூட்டமும் வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற கூட்டம் தான். ஆனா அந்த கூட்டத்திற்கும் நமக்கும் ஒரு வேறுபாடு வேண்டும் என்று கர்த்தர் இங்க விரும்புகிறார். இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நம்ம கர்த்தரை எதுக்காக கூப்பிடுகிறோம்? ஆண்டவரே, எனக்கு வந்து என் பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் ஆகணும் ஆண்டவரே, எனக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, எனக்கு நல்ல வீடு கிடைக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில செட்டில் ஆகணும் ஆண்டவரே, என் கடன் பிரச்சனை தீரணும் ஆண்டவரே. இதற்காக நாம் கர்த்தரை தேடி கொண்டிருக்கிறோமா அப்படின்றத நிதானித்து பார்ப்போம். அப்படி தேடுவதற்கு வந்து கர்த்தர் வந்து தூரமாக தான் இருக்கிறார். ஏன்னா மாம்சத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் நம்ம கேட்காமலே நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அதுதான் மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு தேவையானதை அனைத்தும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆனா அவரை கூப்பிடுகிற பிள்ளைகளா இருக்கிற நாம் அவரை விரும்புகிற காரியம் என்னன்னா, இந்த வசனம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும். சோ ஒரு வஞ்சனை இல்லாம, ஒரு சூது இல்லாம, ஒரு தேவைகளை மட்டும் சந்திக்கிற ஒரு ஏடிஎம் மிஷினா நம்ம கர்த்தரை யூஸ் பண்ணாம, உண்மையாக எனக்காக எங்க அப்பா இறங்கி வந்தார், எனக்காக ரத்தத்தை சிந்தினார், என்னை மீட்டெடுத்தார், அவரை போல நான் வாழணும்னு சொல்லி எனக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்காக ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிற தேவனை வந்து நோக்கி கூப்பிடுறதுக்கு நம்ம உண்மையாய் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஏன்னா கர்த்தர் விரும்புகிற காரியம்தான். ஏன்னா அவரை தேடி அவரை பத்தி ஆராய்ஞ்சு பார்த்து அவர் என்ன விரும்புறாருன்ற விஷயத்தை தெரியாம நம்ம ஒருவராலும் பரலோகம் போக முடியாது என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் சங்கீதம் 14:2, சாம்ஸ் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆமென். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை நோக்கினார் அப்படின்றத பார்க்கிறோம். சோ தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ? அப்போ கர்த்தர் வந்து நம்ம இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். உண்மையா என் பிள்ளை என்ன தேடுதா, இல்ல என் பிள்ளை வந்து என்ன தேடுறது எதுக்காக தேடுது? சும்மா வீடுக்கும் காருக்கும் பங்களாக்கும் என்ன ஏடிஎம் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணுதா, இல்ல வந்து நிஜமாவே என் பிள்ளைகள் என்ன தேடி வருகிறதா அப்படின்றது காண்ட சொல்றாரு. தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை நோக்குகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஏங்கி பார்க்கிறார். இப்போ நம்ம வீடுல நம்ம இருந்துட்டு இருப்போம். இப்போ வீடு நம்ம பிள்ளை வந்து நம்மகிட்ட சந்தோஷமா ரொம்ப ஆசையா பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவு வந்து ரியாக்ட் பண்றோம். ஆனா அதே பிள்ளை நம்ம வந்து கண்டுக்காம இருந்தபோது என் பிள்ளை எப்பயாவது என்கிட்ட பேசுமா? ஏன்னா சில குடும்பங்கள்ல வந்து அப்பா அம்மாக்கள் நல்ல உறவு கிடையாது. உள்ள உறவே இல்லாதப்ப வந்து அந்த பிள்ளைகள் வந்து தன்னுடைய அப்பாவை பார்த்தோ அம்மாவை பார்த்தோ அம்மானு கூப்பிடுமா அப்பான்னு கூப்பிடுமான்னு சொல்லி ஏங்குற நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்ப அது போல கர்த்தர் அந்த 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 ஏங்குற பிள்ளைய ஏங்கி கொண்டிருந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை வந்து அப்பான்னு கூப்பிடும் பொழுதோ இல்ல மனம் திரும்பி தன்னிடம் வரும் பொழுதோ தனக்கு தேவைக்காக மாத்திரம் யூஸ் பண்ணாம அன்பா என்ன இருக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைகள் வந்து நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த பெற்றோர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அது போலதான் கர்த்தர் இங்க சொல்றாரு, தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ? கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் பார்க்கணும். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஏங்கி பார்க்கிறார். நம்ம வந்து அவர்கிட்ட திரும்பி வருவோமா, நம்ம உண்மையாதான் அவரை தேடுறோமா, இல்ல நம்ம ஏதாவது தேவைகளுக்காக மாத்திரம் அவரை வந்து தேடுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா என்பதை கர்த்தர் வந்து நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம பார்த்து ஏங்கிக்கிட்டே இருக்கிறார் பார்க்கிறோம். வாசிக்கலாம் எரேமியால 29:13. ஜெர்மையா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஆமென். சிஸ்டர் 29:13 தானே எரேமியா? உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். சோ முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள் ஆனால், அப்போ கர்த்தரை தேடுகிற அந்த அவர் வந்து சங்கீதம் 14:2 பார்த்தோம், ஏக்கத்தோடு நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்ம கர்த்தரை தேடும் பொழுது முழு இருதயத்தோடு நம்ம தேட சொல்லி அவர் விரும்புகிறார். அப்ப முழு இருதயம்னா என்ன? என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு கர்த்தரை தேடணும், அவரை ஆவலாய் தேடணும், ஏக்கத்தோட. நாமும் அப்ப எங்க அப்பா என்னை ஏக்கத்தோட பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னா நானும் ஏக்கத்தோட என் அப்பாவை வந்து நான் தேடி போகணும், அவரை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விரும்புகிறார். சோ நமக்கு வந்து வைட்டலா இருக்கிறது ஒரே ஒரு காரியம் தான். நமக்கு வந்து புரிஞ்சுக்க அல்டிமேட்டா இங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். முழு இருதயத்தோட
கர்த்தரை வந்து தேடுகிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். அதுதான் நமக்கு லைஃப்ல இருக்கிற ஒரு முக்கியமான நெசசிட்டி. அதை விட்ட வேற எதுவுமே நமக்கு கிடையாது. அதுதான் கர்த்தர் விரும்புகிற தேவனாகவும் இருக்கிறார். அப்போ அவரை முழு இருதயத்தோட நாம் தேடுகையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எனக்காக எங்க அப்பா வந்து வெளிப்பட்டார், அந்த அன்பை வெளிக்காட்டுற பிள்ளைகளா இருந்து இந்த உலகத்துக்குரிய எதிர்பார்ப்புகள் சுத்தமா எதுவுமே இல்லாம நம்ம வந்து அவரை ஆவலோடு, ஏக்கத்தோடு, அவருக்கு விரும்புகிற சித்தத்தோடு நம்ம தேடும் பொழுது கண்டிப்பா நாம் அவரை கண்டுபிடிப்பது அது உறுதி. அதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே இல்லைன்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற பிள்ளைகளா இங்க இருக்கிறோம். சோ கர்த்தரை தேடும் பொழுது அவர் எப்படி நம்ம வந்து நோக்கி தேடுகிறாரோ அதே போல நாமும் வந்து அவரை நோக்கி தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். வாசிக்கலாம் 1 நாளாகமம் 28:9. First Chronicles 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஆமென். சோ சாலமோனுக்கு தாவீது சொல்ற உபதேசமா இருக்கிறத பார்க்கிறோம் இங்க. நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடும் சேவி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம தேவனை சரி, நம்ம காலையில முடிச்சா ஜெபம் பண்ணி ஆகணும், ஜெபம் பண்ணிடலாம், இல்லைன்னா ஏசப்பா கோச்சிக்குவாரு. பைபிள் படிச்சிடலாம், நம்ம கடமையை முடிச்சிடலாம், அதனால ஒரு பைபிளை படிச்சு முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு கடமைக்காக மாத்திரம், ஒரு தேவ தண்டிச்சிருவாரு, நரகத்துக்கு நான் போயிருவேன் அப்படின்ற எண்ணத்துக்கு மட்டும் வச்சுக்கிட்டு கர்த்தரை தேடணும்னு சொல்லி நம்ம யாருன்னா, இந்த மாதிரி நான் செஞ்சிருக்கிறேன் ஒரு காலகட்டத்துல. நான் ரோமன் கத்தோலிக்கனா இருந்த காலகட்டத்துல இதை நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் முன்னாடியே. சோ நான் ரோமன் கத்தோலிக்கனா இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, சண்டே ஆனா பூசைக்கு போயிருவோம். ஏன்னா அது வந்து ஒரு திருச்சபை கட்டளையா இருக்குது. அந்த கட்டளையை மீறினோம்னா நான் நரகத்துக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சண்டே ஆனா ஒரு இப்போ எல்லாரும் போற மாதிரி இல்ல, கரெக்டா வந்து மாசம் ஆரம்பிக்கிறது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, ஒரு 20 நிமிஷம் கழிச்சு உள்ள போவோம். அந்த தேர்ட் ரீடிங்கை மட்டும், அந்த காஸ்பல் ரீடிங்கை மட்டும் கேட்டுட்டு நன்மையை வாங்கிட்டு, நன்மை வாங்கின உடனே வெளியே வந்துட்டு நினைக்க வேண்டியது. சோ ஒரு கடமைக்காக மாத்திரம், ஏன்னா போலன்னா நரகத்துக்கு போயிருவேன். அதே போல வருஷத்துக்கு ஒரு முறை பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும், அதை பண்ணிடலாம், ஏன்னா இல்ல நரகத்துக்கு போயிருவேன். இப்படின்ற ஒரு அடிமை பயத்துல மட்டும்தான் கர்த்தரை தேடுகிற பிள்ளையா நான் இருந்துகிட்டு இருந்தேன். எப்போ ஒரு ரோமன் கத்தோலிக்கனா வாழ்ந்த காலகட்டத்துல. ஆனா அது கர்த்தர் விரும்பலன்ற விஷயத்த வந்து அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அப்பாவோட அன்பை ருசி பார்த்ததுக்கு அப்புறம் அது யாராலும் அப்படி இருக்க முடியாதுன்ற பார்க்கிறோம். சோ இங்கேயும் பார்க்கும் பொழுது ஒரு இந்த இடத்துல சாலமோனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த உபதேசத்தை பார்க்கும் பொழுது, அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். அப்போ நம்முடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்கிற தேவனாய் இருக்கிற நம்முடைய கர்த்தர், ஆனா நம்முடைய இருதயத்தை யாராலும் ஆராய்ந்து அறிய முடியாது. அது கர்த்தர் ஒருவருக்கு மட்டுமே உகந்த காரியமா இருக்கிறது. அப்போ நம்ம இருதயத்துல நம்ம கர்த்தரை எப்படி செவிக்கிறோம்? நம்ம முழு இருதயத்தோட செவிக்கிறோமா? உற்சாக மனதோட செவிக்கிறோமா? இல்ல, ஏன்னா மத்தவங்களுக்கு முன்பாக, இப்ப கணவனுக்கு முன்பாக மனைவியோ, மனைவிக்கு முன்பாக கணவனோ, இல்ல பிள்ளைகளுக்கு முன்பாக பெற்றோரோ, பெற்றோருக்கு முன்பாக பிள்ளைகளோ இப்படி பார்க்கும் பொழுது இதை பாக்குறாங்க அப்படின்றதுனால நான் வந்து பயபக்தியோட நான் வந்து ஒரு நாடகம் போட்டுட்டு இருக்கேன்னா, ஆனா அப்படிதான் பார்க்கணும். ஆனா கர்த்தர் வந்து அதுக்கும் மேற்பட்டு நம்முடைய இருதயங்களை ஆராய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனா அவர் விரும்புகிற காரியம் இதுதான். நம்ம அவரை தேடணும், அவரை ஏக்கத்தோட தேடணும், அவருடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும்ன்றது விரும்புகிறார். அப்போ அது மட்டும் இல்லாம உற்சாக மனதோட அவர் வந்து தேடணும்னு சொல்லி அவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். இப்படி எல்லாம் செய்தால், இப்போ அவர் சொல்லப்பட்ட இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம்னா கண்டிப்பா நீ அவரை தேடுகையில் உனக்கு தென்படுவார் அப்படின்றத இந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. நான் சில பேர் வந்து பல வருஷங்களா சில காரியங்களை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 10 வருஷமா ஜெபம் பண்ற பதர், 20 வருஷமா ஜெபம் பண்ற பதர், இது வரைக்கும் என்னோட ஜெபம் கேட்கப்படவே இல்லை பதர் அப்படின்னா, அவங்க பண்ற ஜெபம் கூட கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்குதுன்னு பார்க்கிறோம். சோ நம்ம கர்த்தரை எதுக்கு தேடுறோம்? சுயத்துக்காக தேடுறோமா? நம்முடைய சுய லாபத்துக்காகவும் நம்முடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுக்காக கர்த்தரை தேடுறோமா? இல்ல முழு இதயத்தோடும் உற்சாகத்தோடும் அப்போ உண்மையாய் அவரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும்ன்றதுதான் அவருடைய விருப்பமா இருக்கிறது. சோ இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற காரியம், சோ கர்த்தரை வந்து எப்படி நம்ம தேடணும்? நான் அவர் தேடணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷனை கொடுத்திருக்காரு. அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். அது எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம்னு பார்க்கும்பொழுது, கர்த்தரை நான் எப்படி தேடுவது, அவர் எப்படி எதன் மூலமா அவர் தேடிய கண்டடைய முடியுன்றதை நம்ம பார்ப்போம். யோவான்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 39 வாசிக்கலாம். John 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமென். ஆமென். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனுக்கு ஒண்ணுதான் நம்ம எல்லாரும் பிரயாசப்படுகிற காரியம். அதுக்காக தான் எல்லாவற்றையும் விட்டொழித்து
நம்ம பரிசுத்தமாய் வாழணுன்றதுக்காக கர்த்தரை நோக்கி நம்ம பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இப்படி இருக்கணும்னா அவர் சொல்றது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். சோ கர்த்தரை தேடி கண்டறியறதுக்கு நமக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அது ஒரு வேத வாக்கியம் மட்டும்தான். அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து சும்மா நிறைய பேர் வாசிக்கிறோம். நான் இன்னைக்கு ஒரு சாப்டர் வாசிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்றது கணக்கு இல்லை. நம்ம அந்த ஒரு சாப்டரை எவ்வளவு ஆழ்ந்து கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிற காரியங்களை புரிந்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்றத நிதானித்து பார்ப்போம். ஏன்னா நம்ம ஆராய்ந்து பார்த்தா மட்டும்தான் அவரை நாம கண்டிட முடியும். அவரை கண்டடைஞ்சாதான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியுன்றத இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறதா இருக்கிறது. புலம்பல் 3:40 வாசிக்கலாம். லெமெண்டேஷன் 3:40. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஆமென். ஆமென். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஒவ்வொரு வாரமும் சபை கூடுதல்ல நம்ம அப்பம்பிடுதல் பண்ணும் பொழுது இந்த வசனங்களை வாசித்துதான் நம்ம அப்பம்பிடுதலுக்குள்ள பங்கு எடுக்கிறோம். அதேதான் புலம்பல் 3:40 சொல்லுது, நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஆனா நம்ம சோதித்து ஆராயல. ஏன்னா சில டைம் நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா சில பேர் 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 4 வருஷம் சொல்லிட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல இணைஞ்சிருக்கிறோம். அப்போ சில பேர் ரொம்ப வருஷமா கூட டிராவல் பண்றதுனால ஒரு லெத்தார்ஜிக்கான ஆட்டிடியூட். சரி, நான் கரெக்டா தான் இருக்கிறேன், வீட்டு சபையில இருக்கிறேன், ஒரே தேவனை தெரிஞ்சுக்கிட்டேன், ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், ஆவியின் கனியை பத்தி எனக்கு தெரியும், வாரம் சபை கூடுதலுக்கு வரேன் இப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள்ல நான் கன்சிஸ்டன்டா நான் சரியாதான் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு தங்களை தாங்களே ஆராயாம அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு லெத்தார்ஜிக்கா இருந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் ரொம்ப நாளா இருக்கிறதுனாலும் கூட எனக்கு நிறைய வசனங்கள் தெரியும், எனக்கு ஒரு வசனத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறத நான் முடிச்சு வைக்கிறேன்ற அளவுக்கு சில பேர் பேசுகிற தோரணை, சில பேர் பேசுகிறவர்களா இருக்கிறார்கள். அப்போ இப்படி பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரைடு, தங்களையே அறியாம ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரைடும் நிறைய பேருக்கு இது வந்துருது. ஆனா கர்த்தர் அது விரும்புகிற தேவன் அல்ல. சோ இதெல்லாம் எப்படி நாம டிசைன் பண்றதுன்னு பார்க்கும் பொழுது நம்ம அப்படியே லெத்தார்ஜிக்கா இல்லாம ஒவ்வொரு நாளும் இப்ப நம்ம பைபிள் ஸ்டடி கலந்துக்கிறோம், இப்ப வசனங்களை கேட்கும் பொழுது இந்த வசனம் எனக்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது, இது என்னுடைய லைஃப்ல ஏதாவது இந்த வசனங்கள் மாற்றத்தை கொண்டு வருமா அப்படின்றத அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்மை நாமே நிதானித்து அறிகிற பிள்ளைகளா நம்ம மாற முடியும். சில டைம் வசனங்களை கேட்கும் பொழுது இது எனக்காக சொல்லப்படல, இது யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த கடைசி பெஞ்ச்ல உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா அவங்களுக்கு, இது என் குடும்பத்துல பாத்தீங்களா எனக்கு சொல்லப்படல, என் மனைவிக்கு சொல்லப்பட்டிருக்கு, இது என் மனைவிக்கு சொல்லப்படல, இது என் பிள்ளைக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மத்தவங்களை பின் பாயிண்ட் பண்ற நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. ஏன்னா இந்த மாதிரி இது யாரும் இல்லைன்னு சொல்றது வாய்ப்பே இல்லை. ஆனா சில வசனங்களை கேட்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா இது எனக்கு இல்ல, இது இவங்களுக்கு அப்படின்றத நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. இந்த வசனம் எனக்கு சொல்லப்பட்டிருக்கா, இதுல ஏதாவது எனக்கு டேக்கவே இருக்கா, இதுல ஏதாவது மனமாற்றம் அடைய முடியுமா அப்படின்றத நம்ம சோதித்து ஆராய்ந்தால் மட்டும்தான் நம்ம நிலைமையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கர்த்தரிடத்தில் மீண்டுமாக மனம் திரும்பி மனம் கசிந்து நம்ம அழுது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவங்களுக்கு விடுதலை பெற முடியும். ஒருவேளை நம்மை நாமே நிதானித்து அறியாம விட்டோம் அப்படின்னா நம்முடைய லைஃப் கரெக்டா தான் இருக்கு, நம்ம மனம் திரும்ப தேவையில்லை அப்படின்ற ஆட்டிடியூட் நமக்கு முழுசா வந்துருச்சுன்னா பிசாசானவன் நம்ம எப்படியெல்லாம் சோதிச்சிருக்கிறான், நம்ம எங்கெல்லாம் விழுந்து போயிருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரியாமலே போயிடும். சில வசனங்களை கேட்டிருப்பீங்க, மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மோசம் போகாம இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் பைபிள் நமக்கு சொல்லியும் கொடுக்கிறது. இப்ப நான் மோசம் போயிட்டுன்ற விஷயம் எனக்கு தெரியாது, யாராவது சொன்னதான் தெரியும், இல்ல நானே என்னை செல்ஃப் அனலைஸ் பண்ணா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அததான் கர்த்தர் இங்க சொல்லுகிறார். அவரை எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னா வசனங்களை மூலமா நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். 2வதா நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து அறிந்தா நம்ம மனம் திரும்பி அவர்கிட்ட போகும் பொழுது அவர் பிரியமான காரியங்களை வாழ்க்கையில் நடப்பிக்க முடியும். அடுத்தது வாசிக்கலாம் 2 நாளாகவும் 7:14. 2 Chronicles 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். இசப்பா கையை விரிச்சுக்கிட்டு இருக்காரு, எப்ப என் பிள்ளை எங்கிட்ட திரும்ப வரும், எப்ப என் பிள்ளைய நான் கட்டி அரவணைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இளையகுமாரன் எப்படி திரும்பி வந்தானோ அது போல கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒவ்வொருக்காகவும் காத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். அந்த கண்டிஷன் அவர் கண்டிப்பா நம்ம காலம் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி தான் இருக்கிறார். ஆனாலும் அவர் விரும்புகிற காரியம் இங்க சொல்லப்பட்டது போல இந்த வசனத்துல என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்னா இது எனக்காகவும் உங்களுக்காகவும் சொன்னப்பட்ட வசனம் தான். தங்களையே தாழ்த்தி
ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். அப்போ பொல்லாத வழிகளை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் மட்டும்தான் நம்முடைய பொல்லாத காரியங்களை நம்மால உணர முடியும். உணர்ந்து அதுக்கப்புறம் அதை விட்டு திரும்பினால் மட்டும்தான் அப்ப சொல்றாரு, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து உங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்றாரு. சோ நம்முடைய சில காரியங்கள், பெருமையான காரியங்கள் சிலது இருக்குது. அதான் வசனம் ஆரம்பத்தில் சொல்லுது, தங்களை தாழ்த்தி. இந்த பெருமைன்றது ரத்தத்துல ஊறி இருக்கு. அது பிறந்ததுல இருந்தே வீட்லயும் சரி, நம்ம படிப்புலயும் சரி, இல்ல வேலை ஸ்தலத்திலும் சரி, அந்த பெருமை என்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது முழுமையா அது ஊறிதான் இருக்குது. அப்போ அது நிறைய விஷயங்களை நம்ம எல்லாரும் விட்டு ஒழிச்சிட்டோம். இப்ப நான் பெரியவனா நீ பெரியவனான்ற கேட்டகரி சபைக்குள்ள நமக்குள்ள யாருக்குமே கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம ட்ரெயின் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனா இன்னும் சில விஷயங்கள்லாம் நமக்குள்ள சுபாவத்துல ஒட்டிட்டு தான் இருக்கும். அதை நம்ம டிசைன் பண்ணணும். அது என்னன்றதை நம்ம நிதானித்து அறிந்தா மட்டும்தான் நம்ம கர்த்தர் பக்கத்துல போக முடியும். சோ தாங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். இப்ப கர்த்தரை ஆர்வமாக தேடி நம் வழிகளை எல்லாம் சோதித்தறிந்து பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தர் முன்னாடி நிற்கும் பொழுது அவர் சொல்றாரு, அதை நான் கேட்பேன், அவங்க பாவத்தை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கர்த்தர் உறுதி கொடுக்கிறார். அடுத்தது வாசிக்கலாம், யாக்கோபுல 4ஆம் அதிகாரம் வசனம் 8. ஜேம்ஸ் 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். பரிசுத்தமாக்குங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியவே முடியாதுன்றத வசனங்கள் நம்ம அநேக முறை நம்ம கேட்டிருக்கிறோம். சோ இந்த சொல்யூஷன் என்னன்னு பார்க்கும்பொழுது, தேவனிடத்தில் சேருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதை வாசிச்சுட்டு போயிடலாம். சோ தேவனிடத்தில் சேர்றதுனா என்ன? அவர் பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறார். அப்போ நான் பரிசுத்தம் உள்ளவனா இருந்தா மட்டும்தான் அவர்கிட்ட சேர முடியும். நான் எப்படி பரிசுத்தம் உள்ளவனா மாற முடியும்? என்னுடைய பாவங்களை நான் உணர்ந்து மன வருத்தத்தோடு, அந்த பேதுரு தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அவர் மனம் கசிந்து அழுதான்றதை பார்க்கிறோம். அது போல தன் பாவங்களை உணர்ந்து அந்த பாவங்களுக்கு முழுமையாக மனம் வருந்தி கர்த்தரிடத்தில் போகணும்னு தான் அவர் விரும்புகிறார். அதான் இந்த வார்த்தை பாருங்களேன், தேவனிடத்தில் சேருங்கள். அப்போ தேவனிடத்துல சேர்றதுக்கு இது ஒண்ணுதான் வழி. என்னுடைய பாவங்களை நான் தன்னைத்தானே நிதானித்தறிந்து என் பாவங்களை உணர்ந்து அந்த பாவங்களுக்காக நான் மனம் வருந்துகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி மனம் வருந்தி திரும்ப கர்த்தரிடத்தில் போகும் பொழுது, அந்த வசனம் பாருங்க, திரும்ப வாசிக்கிறேன், தேவனிடத்தில் சேருங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கண்டிஷன் என்னன்னா, அப்பொழுது நம்ம மன வருத்தத்தோட கர்த்தரிடத்தில் சேரும் பொழுது அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். இன்னைக்கு பைபிள் ஸ்டடி ஸ்டார்டிங்ல வாசித்த வசனம் எபிரேயர்ல வாசிச்சோம். எபிரேயர் 11:6 நான் மீண்டும் வாசிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்றுதான் நம்ம இன்னைக்கு ஆரம்பத்துல பார்த்த இந்த பைபிள் ஸ்டடியோட ஒரு ஆங்கர் வசனமா நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வசனம் இந்த யாக்கோபு 4:8 பாருங்களேன், முடியும் பொழுது இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அது என்ன இரு மனம் உள்ளது? எனக்கு ஒண்ணு விசுவாசம் இருக்கணும், இல்ல அவிசுவாசம் இருக்கணும். எனக்கு அவிசுவாசமும் இருக்கு, எனக்கு விசுவாசமான இருக்கு அப்படின்னு பார்த்துதான் கர்த்தர் இங்கே பேசுகிறார். இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். நம்ம கிட்ட இருக்கிற அவிசுவாசமான காரியங்களை நீக்கி போடுங்க. ஏன்னா நம்மால எதையும் நம்ம உயரத்தை ஒரு முழம் கூட்டவோ ஒரு முழம் குறைக்கவோ, வெள்ளையான முடிய கருப்போ கருப்பான முடிய வெள்ளையோ நம்மளால ஆக்க முடியாதுன்றது வசனத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ இந்த அவிசுவாசம் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம கர்த்தரை எவ்வளவுதான் தேடினாலும் நம்மளுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நம்ம விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். நம்ம கொடுக்கப்பட்ட விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். கர்த்தர் இருக்கிறார். அவர் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம கவலைப்பட்டோ அவிசுவாசத்துக்குள்ள போயோ நம்மளாலதான் செஞ்ச முடியும், ஆண்டவர் நான் சொல்லிட்டேன், அவர் காதுல விழுகவே இல்லை, நான் இதான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சில பேர் சுய முயற்சிகளை செய்யறாங்க. ஆனா அது கர்த்தருக்கு பிரியமே இல்லது. அவர் சொல்றாரு, தன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் வழிகளில் எல்லாம் நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு அவிசுவாசமான காரியங்கள் உள்ளே வரும் பொழுது நம்ம இருமனம் உள்ள பிள்ளைகளாக மாறுகிறோம். நம்ம இருமனம் உள்ளவர்களா இருந்தா நம்மளை பார்த்து அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் பாவிகள் அப்படின்றாரு. நம்ம பாவியா இருக்கும் பொழுது பரிசுத்தம் உள்ள தேவனை எப்படி தரிசிக்க முடியும்? சோ தேவனிடத்தில் சேருங்கள் அப்படின்னு சொல்லி வசனங்களை வாசித்தேன். இப்போ யாக்கோபு 4:8 நான் எப்படி சேர முடியும்? என் இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டு என் இருக்கிற ஒரே தேவன் மேல முழுமையான விசுவாசம் வைத்து கர்த்தர்
கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் வந்து கை இருக்குது. அவர் சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார். அவர் அனுமதித்தாரா எனக்கு சரியாதான் அனுமதிப்பாருன்ற விசுவாசம் முழுமை. ஏன்னா சில பேர் வந்து 10 வருஷம் 20 வருஷமா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த ஜெபம் கேட்கப்படவே இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ண திரும்ப திரும்ப அப்பா கேட்கல போல இருக்கு, திரும்ப சொல்லுவோம், கேட்கல போல இருக்கு, திரும்ப சொல்லுவோம்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஜெபம் பண்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவைன்றது நான் அறிந்த தேவனா இருக்கேன்னு சொல்றாரு. ஆனாலும் நமக்கு தேவைகளை கர்த்தர் முன்பாக சொல்லணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அப்போ அது ஆவிக்குரிய காரியங்களை கேட்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக நமக்கு வந்து செய்து தர அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல நான் பார்க்கிறது முக்கியமான விஷயம், விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எனக்கு விசுவாசம் இருக்கு, சில டைம் அவிசுவாசத்தையும் நான் போயிடுறேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம இரு மனம் உள்ளவர்கள் எதிரையும் பெற மாட்டார்கள். அவள் காட்டினால் அடிக்கப்படுகிற அந்த அலையில அடிக்கப்படுகிற கப்பலை போல அடிச்சுக்கிட்டே போயிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான் தவிர அவங்க எதையும் பெற மாட்டார்கள் பார்க்கிறோம். அடுத்தது நமக்கு எபிரேயர்ல வாசித்த அந்த முதல் வசனம் வந்து எபிரேயர் 11 வாசிச்சோம், 11:6. அதை மையமா வச்சுதான் பைபிள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சில பாவங்கள் வந்து ஒரு 3-4 லிஸ்ட் ஆஃப் பாவங்களை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணிருக்கிறேன். அதை குறிச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். முதல்ல அவிசுவாசம். ஏன்னா இந்த 11:6 பார்த்தது அந்த முதல் வார்த்தையே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த அவிசுவாசத்தை குறித்து சில வசனங்களை நம்ம நிதானித்து பார்ப்போம். எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் வசனம் 38 வாசிக்கலாம். Hebrews 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்களும் நானும் நீதிமான் அப்படின்றத நம்ம எல்லாரும் உணர்கிற பிள்ளைகளா இருக்கும். அப்ப நீதிமானா இருந்தா ஒருபோதும் நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. ஒருவேளை பின்வாங்கி போவானே ஆகில் அப்படின்னா என்ன, எனக்குள்ள விசுவாசத்துக்கு பதிலாக அவிசுவாசம், எனக்கு வந்து கர்த்தர் மேல இருக்கிற அந்த தைரியத்தை விட்டுட்டு பயம், நடுக்கம், இந்த உலகத்துல இருக்கிற கலக்கம், இதனால நான் பின்வாங்கி போயிட்டேன் அப்படின்னா என் கர்த்தர் என்ன பாத்துக்குவார். ஏன்னா இந்த விஷயத்த அடிக்கடி இந்த போதர்களுக்கு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அப்பாதான் வந்து ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. இப்ப ஊழியத்துக்கு அழைச்சவர் வந்து அவர் வந்து சாப்பாடு போட ஒரு வல்லவரா இருக்கிறார்ன்றத நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகள். ஏன்னா மத்திய 6:13 சொல்லுது, மேல வந்து எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை வந்து சாப்பிடுவோன்ற அந்த காரியத்தை மட்டும் யோசிக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவைதான், எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு தரேன், நீங்க போய் ராஜதர வேலையை பாருங்கப்பான்னு சொல்லிட்டு கர்த்தர் ஊழியத்துக்கு எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறார். ஆனா இன்னைக்கு இருக்கிற கட்டட சபைகள் என்ன பண்றாங்கன்னா, ஊழியத்துக்கு வந்துட்டேன், காணிக்கை போட்டி வச்சா மட்டும்தான் எனக்கு பணம் வரும், நான் வந்து கர்த்தருக்கு வந்து எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு, ஆனா நான் வச்சாதான் வரும்னு சொல்லிட்டு அவிசுவாசத்துக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அந்த அவிசுவாசம் ஒண்ணுதான், நாமும் வந்து கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படின்ற அந்த உறுதி இல்லாம நான் தான் எல்லாத்தையும் செய்யணும், சில டைம் கேட்டு பார்த்து நடக்காமல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவிசுவாசத்துக்குள்ள போயிட்டு போறது ஒண்ணு. அடுத்தது வந்து பயம். எங்க அப்பாவுக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன், எங்க அப்பா என் கூட என்னைக்குமே இருக்கிறார், அவர் என்னை பாதுகாத்து வழிநடத்து வராருன்ற அந்த ஒரு தைரியம் இல்லாம சில டைம் வந்து பயத்தாலும் நடுக்கத்தாலும் என்ன பண்ணிடுறோம்னா மாம்சத்துக்கு இடம் கொடுத்து நம்ம விழுந்து போகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ முழுமையாக இந்த அவிசுவாசம்ன்ற வார்த்தை, இந்த எண்ணங்கள் நம்ம ஒருத்தர் இருதயத்திலும் இருக்கவே கூடாதுன்றதான் அவர் விரும்புகிறார். நம்ம விசுவாசிக்கிற தேவன் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, அவர் ஒரு கல்லோ ஒரு மண்ணோ அல்ல. நம்ம விசுவாசிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ண சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் வந்து இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்காக வந்தாருன்றதை விட இந்த பூமியில பிறந்த உங்களுக்காகவும் எனக்காகவும் பர்சனலா அவர் வானத்துல இருந்து கீழே இறங்கி வந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. கடைசியா அவர் மிச்சம் இருந்தது அவர் உயிர் மட்டும்தான். அந்த உயிரையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கொடுத்துட்டார். அப்போ அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்காரு. அப்போ நீங்களும் நானும் அவரோட பிள்ளையா இருக்கிறோம். அப்போ நமக்காக தன் உயிரையே கொடுத்த தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க, நம்ம எதை கேட்டாலும் கொடுக்க அவர் வல்லவரா தான் இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நான் கேட்டேன் எனக்கு கிடைக்கல, நான் தான் செய்யணும்ன்றத அப்படின்ற சில காரியங்களை அவிசுவாசத்துக்குள்ள நம்ம போய் நம்ம விழுந்துடுறோம். உலகத்தோட கட்டுனாலையும் பயத்தினாலையும் கர்த்தரை மறுதளிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அவிசுவாசம் வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தை. நம்ம விசுவாசிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். வாசிக்கலாம் செப்பனியா 1:6. செப்பனியா 1:6. கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். ஆமென். நம்ம எதுக்காக கர்த்தரை ஏத்துக்கிட்டோம்? நம்ம என்னைக்குமே வந்து என்னுடைய ஆத்ம நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு காரியத்துக்காக எங்க அப்பா எனக்காக ரத்தம் சிந்தினாரு, அவருக்காக அவர் அன்பை வெளிப்படுத்தி காட்டினாரு, அவருக்காக நான் வைராக்கியமா வாழ் வேண்டதுதான் நம்ம எல்லாரும் எடுத்த முடிவு.
ஆனா இந்த வசனம் நமக்கு வந்து ஒரு பயத்தை உண்டாக்குது. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும். அப்போ கர்த்தர் வந்து எபிரேயர் 10:38 வாசிச்சோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆகில். அதேதான் இந்த வார்த்தைன்னு சொல்லுது. சோ விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போனோம் அப்படின்னா இந்த இடத்துல கிடைக்கிறது தண்டனை தான் கிடைக்குது. அந்த தண்டனை பாருங்க, கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடி சங்காரம் பண்ணுவேன். இப்போ கொஞ்சமான அவிசுவாசம் உள்ள வந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து, இப்ப கேன்சர் படத்தை பாத்துக்கங்களேன், அது ஸ்லாட் ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சமா தான் ஆரம்பிக்குது. அது அப்படியே ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம்னா அது வளர்ந்து உயிரையே வந்து இல்லாம பண்ணிடுது. சோ கொஞ்சம் புளிப்புள்ள மாவு, பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணுன்றது நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகள் தான். அப்போ கொஞ்சமான அவிசுவாசம் என் வாழ்க்கையில உள்ள வந்துருச்சு அப்படின்னா அது எந்த எக்ஸ்டென்ட்ல இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா, கடுகு அளவு விசுவாசம் உனக்கு இருந்தா இந்த மலையை பெய்து அப்பாலே போய் விழுன்னா அது விழுகும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நமக்கு இன்னும் அந்த கடுகு அளவு கூட விசுவாசம் நமக்கு இல்லாம இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அவிசுவாசமானது எந்த அளவுக்கு நமக்குள்ள வருதுன்னே நமக்கு தெரியாது. அது வந்து கடுகோட சின்னதா இருக்குதா, கடுகோட பெருசா இருக்குதா நமக்கு தெரியல. அப்போ அதை உள்ள விட ஆரம்பிச்சோம்னா அது முழுமையாக நம்மை ஆட்கொண்டு நம்ம அவிசுவாசத்துல கொண்டு வந்து நம்ம வந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி கொண்டு போகிற அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான காரியமா இருக்குது. நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வாசிக்கலாம். ரெவலேஷன் 21:8. பயப்படுகிறவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலை பங்கடைவார்கள் என்றார். கொலைபாதகர் நம்ம கிடையாது, விபச்சாரர் நம்ம கிடையாது, அருவருப்பானவர் நம்ம கிடையாது, சூனியக்காரர் நம்ம கிடையாது. நம்ம வந்து என்ன பண்றோம்னா நம்ம எல்லாரும் ஒரு காலகட்டத்துல விக்கிரக ஆராதனை பண்ண பிள்ளைகள் தான். சோ விக்கிரக ஆராதனையும் நம்ம பண்றது கிடையாது. ஒரு காலத்துல பொய் சொல்லிக்கிட்டு இருந்தோம், கர்த்தரை ஏத்ததுக்கு அப்புறம் பொய் சொல்லக்கூடாதுன்ற விஷயத்த நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகள் தான். ஆனாலும் இன்னைக்கும் வந்து பொய்ன்றது வந்து நம்ம மேற்கொள்ள முடியாத ஒரு பாவமா தான் இருந்துகிட்டு இருக்கு. நம்மை நிதானித்து பார்ப்போம். ஏன்னா பொய் சொன்னாலும் சரி, விபச்சாரம் பண்ணாலும் சரி, சூனியம் வச்சாலும் சரி, ஒருத்தனை கொலை செஞ்சாலும் சரி, நம்ம வந்து விக்கிரக ஆராதனை பண்ணாலும் சரி, இந்த பாவங்கள் எல்லாம் வந்து ஈக்குவலான பாவங்கள் தான். அதே போலதான் அவிசுவாசிகளும் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை பார்க்கிறோம். இந்த அவிசுவாசின்ற அளவு வந்து 1% அவிசுவாசி, 2% அவிசுவாசி, 10% அவிசுவாசின்லாம் இங்க போடப்படவே இல்லை. இங்க கர்த்தர் சொல்றது அவிசுவாசி, அவ்வளவுதான். அது 1% இருந்தாலும் சரி, அது 100% இருந்தாலும் சரி, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் அப்படின்றது இந்த வசனம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அவிசுவாசம் அப்படின்றது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. அவிசுவாசமா இருக்கிறதுக்கு இந்த இடம் நமக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில அவிசுவாசம் என்ற வந்து ஒரு நிலைமை இருக்கவே கூடாது. அது இருந்துச்சுன்னா நம்ம கர்த்தர் கூட இல்ல, நம்ம வந்து இன்னும் மாம்ச பிரகாரமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் தான் செய்யணும், என்னாலதான் முடியும்ன்ற எண்ணங்கள் நமக்கு நிறைய இருக்குதான் செய்யுது. அது இருந்தா கண்டிப்பா நம்ம கர்த்தர் கூட இல்ல, நம்ம வந்து தூரமா போய் கொண்டிருக்கிறோம், நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம், நம்மை நாமே நிதானித்து அறிவோம். அடுத்ததா கோபம் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம பிராக்டிக்கலா நம்ம எல்லாரும் வந்து அதை வந்து அந்த கோபத்துக்குள்ள போயிட்டு நம்ம கடந்து வந்துகிட்டு தான் இருந்துட்டு தான் இருக்கிறோம். இது எல்லாரும் மேற்கொண்டமான்னு பார்க்கும் பொழுது தெரியல. நிறைய பேர் மேற்கொண்டு இருக்கலாம், நிறைய பேர் மேற்கொள்ளாம இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில வாழும் பொழுது இந்த கோபம் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு வீரையும் மேற்கொள்ளுது. எப்படி இந்த அவிசுவாசம் என்ற அந்த ஒரு சாதாரண விஷயம், அப்போ வந்து அது வந்து ஒரு ஒரு வாழைப்படத்துல ஊசி ஏத்துற மாதிரி லைட்டா உள்ளதான் வருது, ஆனா வந்ததுக்கு அப்புறம் வந்து முழுமையை ஆட்கொண்டு விடுகிறது போல. அது போல இந்த கோபம்ன்ற விஷயம் வந்து கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னா நம்ம எப்படி நம்ம ஆத்மாவை கெடுக்குதுன்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 29. Proverbs 14:29. நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முக்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். முக்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். இம்பல்சிவா எதையுமே யோசிக்காம இம்பல்சிவா சில பேர் வந்து யாரும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதுக்கு ரெடியாகவும் இல்லை. அப்படியே இம்பல்சிவா கோவப்படும் பொழுது அவங்க வந்து என்னத்தை விளங்க பண்ணுகிறாங்கன்னா அவங்க வந்து புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறாங்கன்னு நமக்கு சொல்லுகிறது. சோ இந்த எரிச்சல்,
இந்த எரிச்சல் வந்து என்ன மாறுதுன்னா அது கோபமா மாறுது. அந்த கோபம் வந்து அது மூர்க்கமா மாறுது. அந்த மூர்க்கம் வந்து ஆவியின் கனியை வந்து வெளிப்படுத்த விடாம தடைப்படுது. அந்த ஆவியின் கனியை வெளிப்படுத்த முடியாம தடை பண்ணும் பொழுது நம்முடைய ரட்சிப்பை நம்ம எழுந்து போகிற அளவுக்கு அது வந்து மாறுது நம்ம பார்க்கிறோம். அப்போ நீடிய சாந்தமாய் நம்ம இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது எரிச்சலா மாற போறது இல்ல, அது கோபமா மாற போறது இல்ல, அது மூர்க்கமா மாற போறது இல்ல. அப்போ நம்ம வந்து ஆவியின் கனியை வெளிப்படுத்தி கொண்டு நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு ஏதுவா இருக்கும். சோ இந்த கோபம் அப்படின்ற விஷயம் கூட அது வந்து நம்ம ரட்சிப்புக்கு வந்து எதிரியா இருக்கிறது. வாசிக்கலாம் யாக்கோபுல 1ஆம் அதிகாரம் வசனம் 19-20. ஜேம்ஸ் 1:19-20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆமென். ஆமென், ஆமென். அதென்ன தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாதே? மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாதே. சோ தேவனுடைய நீதின்றது அவருடைய ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. அவருடைய எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப ஹை. அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் மீட் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து நீதி உள்ள பிள்ளை, நம்ம வந்து அவர் நீதி நடப்பிக்கிற பிள்ளைகளா இருப்போம். அவருடைய ஸ்டாண்டர்டை நம்ம மீட் பண்ணல அப்படின்னா நம்ம நீதி நடப்பிக்காத பிள்ளைகள் தான். சோ எப்படி அவர் விரும்புகிறது செய்கிறது? யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். அப்போ ஒருத்தர் பேசும் பொழுது அவருக்கு மதிப்பு கொடுத்து அவங்க கவனமாய் அவங்க சொல்றது. ஏன்னா சில பேர் வந்து ஒருத்தரை பார்த்தாலே இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது அப்படின்ற அளவுக்கு சில டைம் வந்து எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அது விரும்பல. சோ யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்ச விஷயத்த பூரா வந்து சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த எதிரில உட்கார்ந்து இருக்கிற ஆளுக்கு இது தேவையா, இது தேவையில்லையா அப்படின்றது. ஏன்னா சில டைம் வந்து கோவத்துல பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம சில காரியங்களை பேசுவாங்க. அது எதிரில உட்கார்ந்து இருக்கிற ஆளுங்க ட்ரிகர் பண்ணி அவங்களுக்கு எப்படி கோவத்தை மூட்டலாம்னு சொல்லிட்டு பேசுகிற சூழ்நிலைகளும் வந்து நம்ம எல்லாரும் கடந்துதான் வந்திருப்போம். சோ வசனம் சொல்லுகிறது, என் பிரியமான சகோதரரே, யாவருக்கும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். ஏன்னா தேவனுடைய நீதி, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்போ அவருடைய ஸ்டாண்டர்டை நான் மீட் பண்ணா மட்டும்தான் நம்ம பரலோகம் போக முடியும். சோ எல்லாம் பொறுமையா கேட்டு நம்ம வந்து பேசுகிறதுக்கு வந்து பொறுமையா இருந்து அப்போ கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்கணும். ஏன்னா கோபம்ன்ற அந்த நஞ்சு நம்முடைய ஆத்மாவை கெடுத்து கொண்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 31 வாசிக்கலாம். எபிஷியன்ஸ் 4:31. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே எபேசியர் 4:31. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துக்கணமும் உங்களை விட்டு நீங்க கிடவுது. கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் அப்படின்றத பார்க்கிறோம். சோ இந்த முதல்ல வந்து ஒருத்தர் மேல வந்து எனக்கு ஒருத்தர் பேசுறது பிடிக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா கசப்பு வருது. அந்த கசப்பு ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது என்ன வருது, கோபமா மாறுது. அந்த கோபம் வந்து மூர்க்கமா மாறுது. அந்த மூர்க்கம் வந்து என்னதான் மத்தவங்களை பத்தி மத்தவங்க கிட்ட அவங்கள பத்தி தப்பான காரியங்களை சொல்லி அவங்க பேரை கெடுக்க வைக்கிறது. இந்த மாதிரி எல்லா துர்குணங்களும் உங்களை விட்டு நீங்க கிடவுது. அப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா கசப்பு. ஒருத்தர் எனக்கு பிடிக்கல, அப்போ அவங்க மேல கசப்பு. அவங்க எது செஞ்சாலும் எனக்கு கோபம், அவங்க எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்கல. அதனால எனக்கு அவங்க பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, அவங்கள பார்த்தாலே கோபமா இருக்கு, அவங்கள பார்த்தாலே வந்து எதையாவது செஞ்சிடலாமேன்ற வந்து எண்ணங்கள், அப்புறம் அவங்கள பத்தி தப்பா போய் வெளியே போய் சொல்ற காரியங்கள், இது எல்லாமே துர்குணம் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம கோபத்தினால எவ்வளவு பாவங்கள் பிறக்குது அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டுல கல்லுக்கு கத்தி எடுத்து குத்துனா அது பாவம்ன்றதை பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல உன் சகோதரனை பார்த்து மூடனே அப்படின்னு சொன்னாலே அது பாவம் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம வந்து கோபத்தினால தேவனுடைய நீதியை நம்மால் நடப்பிக்க முடியாது. இது நம்ம ஃபைன் டியூன் பண்ணி தான் ஆகணும். நான் இதுல வந்து நம்ம நிறைய கடந்து வந்திருப்போம். நம்ம யாரும் வந்து கடந்து வரலன்னு சொல்லி சொல்லவே முடியாது. நிறைய கடந்து வந்திருப்போம். ஆனாலும் இன்னமும் கூட சுபாவத்துல இன்னும் அது ஒட்டிக்கிட்டு இருக்குதா, இன்னும் வந்து மாற வேண்டிய வந்து இந்த கேப் ஏதாவது இருக்குதான்ற நிதானித்து பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போறது சோம்பேறித்தனம். அவிசுவாசம் பார்த்தோம், அடுத்தது கோபத்தை பத்தி பார்த்தோம். இப்ப மூணாவது பார்க்க போறது சோம்பேறித்தனம். நீதிமொழிகள் 13:4 வாசிக்கலாம். Proverbs 13:4. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். ஆமென். சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. அப்போ கர்த்தரை அறிகிற அறிவில வளரணும். அதுதான் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம அவரை தேடணும், ஆர்வமாய் தேடணும். கர்த்தரை எப்படி தேடுறது? வசனங்களை வாசிக்கும், நம்ம நிதானித்து அறியணும்ன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் நமக்கு. சோ நம்ம வந்து அதெல்லாம் செய்யறதுக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, ஏன் அதை செய்யணும்,
அது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுகிற அந்த ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஒண்ணு செய்யணும், ஆனா அதை செய்யறதுக்கு மனசு இல்ல, ஆனா அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுகிற சூழ்நிலை. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றுமே பெறாது. நம்ம 1000 காரியங்களை விரும்பலாம், அது நமக்கு கிடைக்காதுன்னு கிடைக்காதுன்னு இங்க பார்க்கிறோம். ரோமர்ல 12:11 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 12:11. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியில் அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். அசதியா இராமல் அப்படின்னா என்ன? கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை உறுதியா இருப்போம். கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நமக்கு அவருக்கு வசனங்களை வாசிக்க சொல்றாரு, ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு. அது எல்லாவற்றையும் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருந்து அசதியா இராமல் அது எல்லாவற்றையும் நிறைவேற்றும் சொல்லி விரும்புகிறார். அது மட்டும் இல்லாம ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்போ நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், அது கர்த்தரும் அறிந்த தேவனா இருக்கிறார். ஆனாலும் அவர் சொல்றாரு, அதை மேற்கொள்றதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம ஆவியில அனலா இருந்தா மட்டும். நம்ம ஆவி என்னைக்குமே குழந்தை விட்டு எரிகிறதா இருக்கணும். இதுக்கு எதுலயுமே காம்ப்ரமைஸ் இல்லாம கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்யணும்ன்ற அந்த வைராக்கியம் நமக்கு வேணும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். இந்த வார்த்தை சாதாரணமா எழுதப்படவே இல்லை. நம்ம ரட்சிப்புக்குள்ள இருக்கணும், நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம அசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருக்கணும், ஆவியிலே அனலா இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஏன்னா இதை செய்யாம விட்டோம்னா எதிராளியானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்றத நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகள். நம்ம எங்கேயாவது ஸ்லைட்டஸ்ட் ஒரு டீவியேஷன், அதுதான் அவனுக்கு சான்ஸ். நான் சில டைம் சில பேர் லைஃப்ல கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் ரிவர்ஸே ஆக மாட்டேங்குது. சில விஷயங்கள் இன்னும் கண்டினியூ ஆயிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன தப்பு, ஒண்ணு இல்ல, ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கலாமே. ஒருத்தருக்கு இப்போ கர்த்தரை ஏத்துக்கொள்ளாத ஒருத்தருங்க இருக்காங்க. அவங்களுக்கு கர்த்தரை ஏத்துக்கும் முன்னாடி ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. கர்த்தர் அவர் அடிச்சுட்டாரு, அவங்களுக்கு கையோ காலோ போயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போ அதுக்கப்புறம் மனம் திரும்பி கர்த்தரை ஏத்துக்கிறாங்க. ஆனா அந்த கையும் காலம் திரும்ப வரப்போகுதா? கர்த்தரோட கிருபையில அதுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் பார்க்கும் பொழுது அது வரத்துக்கு சாத்தியம் கொஞ்சம் கம்மி தான். அப்போ சில விஷயங்கள் வாழ்க்கையில ரிவர்ஸே பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்கு, புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் சரியாதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துகிட்டு கர்த்தர் சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சா வச்சுங்களேன், மனம் திரும்பி நம்ம விட்டதை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா சில விஷயங்களை ரிவர்ஸ் பண்ணாம முடியாமலே போயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் அது ஒரு டேஞ்சரஸான விஷயம் தான். சோ பிசாசுக்கு எந்த இடத்துலயும் இடம் கொடுக்காம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருந்து ஆவின் அனலா இருந்து என்னைக்கும் கர்த்தருக்கே ஊழியம் செய்கிற பிள்ளைகளா இருந்தோம்னா பிசாசு நம்மை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15-16 வாசிக்கலாம். Revelation 3:15-16. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆல்ரெடி யாக்கோபுல பார்த்தோம், நம்ம இருமனம் உள்ளவன் எதையும் பெறமாட்டான். அப்போ நமக்கு கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் அவிசுவாசம், நான் இப்படி கொஞ்சம் பாவம், கொஞ்சம் நன்மை அப்படின்றது கர்த்தர் விருப்பம் அல்ல. அவர் குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரா இருந்தா அனலா இருந்தாவது நலமா இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிற அப்படின்னால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன்றாரு. சோ நமக்கு ஒரு இப்ப இங்க கொஞ்சம் சேத்துல ஒரு கால் ஆத்துல ஒரு கால் எல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம முழுமையாக மனம் திரும்பி அவர்கிட்ட வரணும் அப்படின்னு தான் அவர் விரும்புகிறார். சோ இந்த சோம்பேறித்தனமா இருந்தாலும் சரி, இல்ல இந்த கோபமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த அவிசுவாசமா இருந்தாலும் சரி, எதுலையுமே பாதி எல்லாம் கிடையாது. அவர் ஃபுல்னஸா இருக்கிற காட், நம்மகிட்டயும் ஃபுல்னஸா இருக்கிறதா அவர் விரும்புகிறார். இந்த சின்ன சின்ன பாவங்கள், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உள்ள வருது, ஆனா அது பெரிய பாவமா மாறி நம்ம ஆத்மாவை அழிக்கிறதா இருக்கிறது. இதை நிதானித்து பார்த்து நம்ம கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அடுத்ததா இந்த பெருமை அப்படின்ற ஒரு காரியத்தை நிதானித்து பார்ப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிக்கலாமே. ஜேம்ஸ் 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். நான் யாரு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு என்ன பேக்ரவுண்டு, என்னால முடியாத விஷயம் ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு சில பேர் வாயார சொல்லுவாங்க, சில பேர் மனசுல நினைப்பாங்க. அது வாயில சொன்னாலும் சரி, மனசுல நினைச்சாலும் சரி, உள்ளந்திரியங்களை ஆராய்கிற தேவன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நம்ம ஒருவரை ஒருவர்
பண்ணதான் அழைக்கப்பட்டிருக்கோம். நான் உன்னோட பெரியவன், நீ என்னோட பெரியவன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும்ன்றத இந்த பெருமையான காரியங்கள் நமக்குள்ள இருக்கவே கூடாது. நான் பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நின்னா நம்ம தேவனுக்கு விரோதி. தேவனுக்கு விரோதியா இருக்கிறவங்க எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். 1 John 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். ஜீவனத்தின் பெருமை, இந்த காரியங்கள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பரலோகம் நோக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அப்படின்றத பார்க்கிறோம். நான் எதுக்காக டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம மாறவே இல்லை, நான் இன்னும் பெருமையா தான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றதுக்கு யாரையும் சொல்றதுக்காக சொல்லப்படவே இல்லை. சுபாவத்துல சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதை நிதானித்து அறிவதற்காக தான் இந்த வசனம். ஏன்னா இது எனக்கு சொல்லப்படலை, இது யாருக்கும் சொல்லப்படுதுன்ற அந்த எண்ணம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம மனம் திரும்பவே நம்ம முடியவே முடியாது. இது எனக்காக சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு மாற்றத்தை இந்த வசனத்தின் மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் என் வாழ்க்கையில கொண்டு வரணுன்ற உணர்வு நமக்கு என்னைக்கு வருதோ, கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். நம்மை அரவணைத்து அவர் நம்மை அவரோட எப்பொழுதும் இருப்பதற்கு வைத்துக் கொள்வதற்கு ஒரு ஆயத்தமா இருக்கிறார் பார்க்கிறோம். ரோமர்ல 12ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 12:16. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஆமென். சில டைம் என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு வசனம் தெரிஞ்சு போச்சு, எனக்கு சத்தியம் தெரிஞ்சு போச்சு, ஒரே தேவனம் தெரியும், ஞானஸ்தானம் தெரியும், தசமபாக கணக்கு தெரியும், கட்டட சபை தெரியும், இந்த விஷயங்கள் எல்லாம் சிலை வழிபாடு எனக்கு பத்தி என்னன்னு தெரியும். அப்போ நான் போய் மற்றவங்களுக்கு சத்தியம் சொல்லும் பொழுது நான் சொல்ற விஷயங்களை அப்படியே ஏத்துக்கணுன்ற சில டைம் மனப்பான்மை நம்ம எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னா கேட்கணும் அப்படின்ற எண்ணங்களும் சில டைம் சில பேருக்கு வந்துருது. அது சத்தியத்தை சொல்ற வைராக்கியமா இருந்தா பரவாயில்ல. ஆனா சில டைம் அது பெருமையான காரியங்களும் உள்ள வந்தது. எனக்கு தெரியும், எங்க வீட்டுல இருக்க சின்ன பசங்களுக்கு கூட சத்தியம் தெரியும், ஜாஸ்தியா தெரியும். உங்க வீட்டுல இருக்கிற 70 வயசு ஆளுங்க கூட தெரியாம இருக்கேன்ற மாதிரி சில டைம் பெருமையான காரியங்களும் அது வார்த்தைகள் மூலமா அது வந்துருது. சோ மேட்டிமையான சிந்தைகளை நம்ம உள்ள வரக்கூடாதுன்னு என்று சொல்றாரு. ஒருவரோட ஏக சிந்தையாயிருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமலும் தாழ்மையானவங்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இப்போ நாம் இன்னும் வளர வேண்டியது நிறைய இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஒரு 100 வசனம் தெரியும் அப்படின்னா, அப்ப அந்த 100 வசனம் நம்ம கீழ்ப்படியணும். இப்ப சில பேருக்கு ஒரு 10 வசனம் தான் தெரியும், அப்ப அந்த 10 வசனத்தை அவன் கீழ்ப்படியணும். உனக்கு 10 வசனம் தான் தெரியுமா, எனக்கு இவ்வளவு தெரியுமே அப்படின்ற மாதிரி அந்த பெருமையான எண்ணங்கள் உள்ள வராம நம்ம இருந்ததுன்னா புத்திமானதை நம்மளுடைய ஆத்மாவை நம்ம காத்துக்கொள்ள முடியுறதை பார்க்கிறோம். அடுத்தது வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கலாமே. ரெவலேஷன் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆமென். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டியது கர்த்தருடைய சித்தம். ஒரு ஆத்மா கூட வீணா போயிடக்கூடாது. எல்லா ஆத்மாவும் ரட்சிக்கப்படும் தான் கர்த்தர் வானத்துல இருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறார். ஆனாலும் மனம் திரும்பணும், நம்ம எல்லாரும் மனம் திரும்பி பக்கத்துல போகணும்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவர் காத்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா நம்ம முழுமையா மனமாற்றம் அடையல, நம்ம மனமாற்றம் அடைந்து பக்கத்துல போயிட்டே இருக்கோம். ஏன்னா பர்ஃபெக்ஷன் இட்ஸ் a process அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கேன், நாளைக்கு இன்னும் பரிசுத்தமா மாறுறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், பரிசுத்தத்துக்குள்ள போயிட்டே இருக்கிறோம். ஆனா செய்த பாவத்தையே மீண்டும் மீண்டும் செய்து கர்த்தரை துக்கப்படுத்த கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் தெரியல, புதுசா இன்னைக்குதான் எனக்கு வெளிப்பட்டு இருக்கு இது பாவம்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை என்ன பண்றேன், மனம் பறிக்கிடுறேன், மனம் திரும்புறேன், திரும்ப செய்யாம விட்டுறணும்னு சொல்லி விரும்புறேன். ஆனா மீண்டும் மீண்டும் அதே பாவத்தை செஞ்சுக்கிட்டு கர்த்தரை துக்கப்படுத்துகிற பிள்ளைகளா இருந்துட்டு இருக்குமே தவிர இன்னும் முன்னேறல. நான் அப்படியே அதே ஸ்டாக்னண்டா பரிசுத்தமா இருக்கிறேன், நானும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கேன். இன்னும் மனம் மாறவே, இன்னும் வளர்ந்து வரவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவன் என்னுடைய போஜனம் பண்ணுவான். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்னா, அவர் நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார், என் பிள்ளை என்கிட்ட வருமா, என்கிட்ட புள்ள வருமா, அது மனம் மாறிடுச்சா, இன்னும் அப்படியேதான் இருக்குதா அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம அவர் கதவை திறந்து கொடுக்குறோமா, இல்ல கதவை திறந்து, ஆண்டவரே நீங்க வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, என் மாம்சம் எனக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டவரே, நான் முதல்ல சம்பாதிக்கணும், என் வீடு கட்டணும், அதுக்கப்புறம் என் மாம்ச இச்சைகள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றணும், எனக்கு கோபத்தை என்னால அடக்க முடியல, அதை முதல்ல நான்
கோவத்தை வந்து அடக்கிறதுக்கு 6 மாசம் 1 வருஷம் டைம் வேணும். நீங்க பேசுறதெல்லாம் என்னால கேட்க முடியாது. எனக்கு டிவி பார்க்கணும், இன்னும் சீரியல் பார்க்கணும், நான் நிறைய காரியங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்கு ஆண்டவரே, நீங்க சும்மா வந்து என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் பேசும் பொழுது அவரை மியூட்ல போட்டுறோம். நீங்க சைலண்டா இருங்க ஆண்டவரே, என்னோட மாம்சத்தை நிச்சயம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு கடைசியா நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லாம சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். வாசிக்கலாம் ஏசாயா 30:18. ஐசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமென். அவருக்காக காத்திருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்களே தவிர அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. காத்திருக்கிறவர்கள் என்ன, அவர் கற்பனைகளை கீழ்ப்படிந்திருந்து எங்க அப்பா வருவார்ன்ற முழு விசுவாசத்தோட நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கின்றதை பார்க்கிறோம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நம்ம எவ்வளவு பெரிய பாவிகளா இருந்தாலும் சரி, மனம் திரும்பி வரும் பொழுது அவர் வந்து நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை கட்டி நினைக்கிற தேவனா தான் இருக்கிறார். அது வந்து அவர் ஒரு தடவை மன்னிச்சுட்டாருன்னா அது ஆழ்கடல தூக்கி போட்டுருவேன், நான் திரும்ப அதை பார்க்கவே மாட்டேன் அப்படின்றாரு. நம்ம எல்லாரும் பாவிகள் தான், நம்ம மனம் திரும்பி தான் அவர் பக்கத்துல வந்திருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு நம்ம எங்கேயாவது கர்த்தருக்கு வந்து விரோதமாக அவரை துக்கப்படுத்துகிற செயல், அவிசுவாசமோ ஒரு கோபமோ இல்ல வந்து இந்த மாதிரி சில காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணது போல ஏதாவது எங்கிட்ட நான் ஒட்டிட்டு இருக்குதான் நிதானித்து பார்த்து அவர் நம்மேல் மனதுருகும்படி நாம் எல்லாரும் மனம் திரும்பி அவரிடம் வந்து அவர் அருகில போகணுன்றதை போகணும்னு அவர் விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிக்கலாம். 1 Timothy 2nd chapter verses 4. எல்லோரையும் மீட்கும் பொருள் தன் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்கு சாட்சியாய் ஏற்ற காலங்களில் விளங்குகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 4 தானே. எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம ஆரம்பத்துல வாசிச்ச மத்தியில கர்த்தர் நமக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அவர் ஏங்குறார், என் பிள்ளை என்கிட்ட வருமா அப்படின்றத ஏங்குறார். அந்த ஏக்கத்துக்கு வந்து பழைய ஏற்பாட்டிலையும் வசனங்கள் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் வசனங்கள் இருக்கு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடைய அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். அப்போ அவர் வந்து வெயிட் பண்றார், என் பிள்ளை மனம் மாறிடுச்சா, வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிருபையாய் இருக்கிற தேவன். ஆனாலும் 2ஆம் வருகையில் வரும் பொழுது அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவன், அவர் பட்சிக்கிற அக்கினியாய் அவர் இறங்கி வர போகிறார். என் பிள்ளை வந்து என்ன 6 மாசம் ஏத்துக்குச்சு, அது மனம் திரும்பிச்சு, அதுக்கப்புறம் விட்டு போயிடுச்சு, அதனால என் பிள்ளை ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ற தேவன் அல்ல. அவர் வந்து நீதியாய் நியாயம் இருக்கிற தேவனா இருக்கிறார். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக நம்ம மேல நீடிய சாந்தமா இருந்து நீடிய பொறுமையா இருந்து அவர் பக்கத்துல வரணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிற தேவனா இருக்கார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 9 நானே வாசிக்கிறேன். 2 Peter 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா கண்டிப்பா என் வாழ்க்கை நரகம் தான், என்னுடைய ஆத்மா நரகத்து தான் இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் என் மேல கிருபையை வந்து 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை வெளிப்படுத்தி காட்டினதுக்கு அப்புறம் நிறைய மனம் திரும்பதுக்குள்ள என்னை கொண்டு வந்தார். இது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கும். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியோ இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல 1 மாசத்துக்கு முன்னாடியோ கர்த்தர் வந்திருந்தா நம்மள அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பே இல்லை. சோ கர்த்தர் வரப்போகிறார். அவர் கண்டிப்பா அவர் வந்து எக்காலம் ஊதும் பொழுது அவர் வந்து வரப்போகிறார் என்று நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகள் தான். ஆனால் வரும் பொழுது அவர் மனம் திரும்புதலோட அவர் தரிசிப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். அதுதான் அவர் விரும்புகிற காரியமா இருக்கிறது. ஆகையால் நம்ம எல்லாரும் வந்து கர்த்தரிடத்தில் மீண்டும் திரும்புவோம். நம்முடைய வழிகளை நம்ம நிதானித்து அறிவோம். எங்கெல்லாம் கேப் இருக்கு, இன்னும் எங்கெல்லாம் நான் மனம் திரும்ப வேண்டியது இருக்கு, எங்கெல்லாம் நாங்க அப்பாவை துக்கப்படுத்தி இருக்கிறேன், என் விசுவாசத்துல என்ன குறைபாடுகள் இருக்கு, எங்கெல்லாம் என்னுடைய கோபம் வந்து என்னை ஆட்கொண்டு இருக்கிறது, எங்கெல்லாம் வந்து நான் இந்த மனம் திரும்பாம இருந்துட்டு இருக்கேன்ற விஷயத்த வந்து இப்போ நான் சோம்பேறியா இருக்கிறேன் அப்படின்ற காரியங்கள் எல்லாத்தையும் நிதானித்து நம்ம பார்ப்போம். நிதானித்து பார்த்து மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 17 சொல்றது போல அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். சோ கர்த்தர் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது நம் மனம் திரும்புதலோட நான் பாவங்களை நம்ம அறிக்கையிடுறோம். நம்ம வந்து எங்க அப்பா மன்னிச்சாருன்னு விசுவாசிக்கிறோம். கண்டிப்பா மன்னிக்கிறார். உண்மையான சொல்லப்படுறது போல நம் பாவங்களை அறிக்கையிட்டால் அதை மன்னிப்பதற்கு கர்த்தர் வந்து உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார். நம்ம பாவங்கள் அனைத்தும் கர்த்தர் மன்னிக்கிறார். ஆனாலும் இந்த பாவத்தை செஞ்சுட்டு
திரும்ப அந்த பாவத்துல மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப அந்த பாவத்தை செஞ்சுட்டு திரும்ப மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம சிறு பிள்ளைகள் அல்ல, நம்ம எல்லாரும் தேறினவர்கள், வசனத்துல தேறின பிள்ளைகளா இருக்கிறோம். நம்முடைய மாம்சத்தை நம்ம அடக்கி ஆண்டுதான் ஆகணும். நமக்கு வேற வழி இல்லை. அவர் சொல்றாரு, அந்த எபிரேயர்ல வாசிக்கிற 5ஆம் அதிகாரம் வசனம் 14 நினைக்கிறேன், பயிற்சியினால் முயற்சி செய். நம்ம எங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு அதை பயிற்சினால, இப்போ ஒரு வேலைக்கு போறோம், வேலைக்கு போகிறப்ப ஒரு புது ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எனக்கு தெரியாதுன்னா நம்ம தேடி அதை கண்டுபிடிச்சு அப்புறம் அதை பத்தி கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த வேலையை நடப்பிக்கிறோம். அப்போ உலகப்பூர்வமா நான் பயிற்சி செய்யறேன், முயற்சி செய்யறேன், ஆனா கர்த்தருடைய வசனங்களுக்கும் நம்ம செய்யாம போனோம்னா நம்ம கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகள் அல்ல. அப்போ என்னால மேற்கொள்ளவே முடியல, நான் பலவீனமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். அப்போ கர்த்தர் சொல்லுவாரு, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ நம்மை நாமே நிதானித்தறிந்து எங்கெல்லாம் அந்த கேப் இருக்கோ அதை பயிற்சியினால முயற்சி செய்து அது வெற்றி சேர்க்கிற பிள்ளைகளா நம்ம ஒவ்வொருவரும் மாறணும்னு சொல்லி மனம் திரும்பி அவரிடம் வரணும்னு சொல்லி விரும்புகிறார். சோ ஏசாயா 55:6-7 வாசிக்கலாம். ஐசாயா 55:6-7. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென். நம்ம யாரும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளும் போக தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் நம்முடைய பாவங்கள், நம்ம எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் தயவு பெருத்திருக்காருன்னு பார்க்கிறோம். சோ கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுங்கள். நான் சில டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கர்த்தர் கொடுத்துட்டே இருக்காரு. தந்தை சிற்சியாத பிள்ளை உண்டோ அப்படின்னு வசனங்களை வாசிக்கிறோம். நமக்கு நிறைய சிற்சைகளை கர்த்தர் அனுமதித்திருக்கார். அந்த சிற்சைகளை புரிந்து கொண்டு எங்க அப்பா தான் இதை அனுமதிச்சிருக்காருன்ற விஷயத்தை உணர்ந்து அந்த சிற்சை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக அனுமதிச்சாருன்னு கேட்டு மனம் திரும்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா வசனம் சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். ஒருவேளை நம்ம அவர் நம்ம கூப்பிடும் பொழுது செவி சாய்க்காம போனோம் அப்படின்னா நம்ம அது அவுட் ஆஃப் டைம் ஆயிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பாத்தீங்களா, கையோ காலோ போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சோ அந்த மாதிரி ரிவர்ஸே ஆக முடியாத சில சூழ்நிலைக்குள்ள நம்ம யாரும் போயிட வேண்டாம். சோ அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவன் மேல் அவர் மனது உருகுவார். நம்ம மனம் திரும்பி அவர்கிட்ட வரும் பொழுது, நம்ம அழுது அவர்கிட்ட புலம்பி ஆண்டவரே என் பாவங்களை மன்னிக்கப்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் நம்மளை முற்றிலுமாக கழுவி சுத்திகரித்ததற்கு அவர் தயை பெருத்த தேவனா இருக்கான்னு பார்க்கிறோம். சோ நீதிமொழி 28:13 சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஒரு சின்ன பிள்ளைய போல ஒரு தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு அப்படின்னு இல்லாம, ஒரு தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே, இனிமே நான் செய்யவே மாட்டேன் ஆண்டவரே என்ற அந்த உறுதியோட மனம் திரும்புவதோட அவன் என்னைக்கு வரமோ அதுதான் கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியமா இருக்கிறது. 1:9 ஆல்ரெடி வாசிச்சோம். நம் பாவங்களை அறிக்கையிடும் போது கண்டிப்பா கர்த்தர் அதை மன்னிப்பதற்கு அவர் தயை பெருத்த அவர் தேவனா இருக்கார். அவர் யாரை ரொம்ப நேசிக்கிறார், அவரை கடிந்து கொண்டு சிரிச்சுக்கிறான்னு சொல்றார். அப்போ அந்த சிச்சையை அவர் அனுமதிக்கிறார். அப்ப இந்த வசனம் வாசிக்கலாம். ஓசியா 6:1 வாசிக்கலாம். ஓசியா 6:1. கர்த்தரிடத்தில் திரும்ப கடவும் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆமென். ஆமென். கர்த்தருடைய அனுமதி இல்லாம என்னோட வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காதுன்றதுக்கு இது ஆதார வசனமா இருக்கிறது. கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். சோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல உபத்திரம் இருக்கத்தான் செய்யுது. நம்ம முழுமையாக விடுதலை அடைஞ்ச பிள்ளைகளா மாறணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துல சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அப்போ இன்னும் நான் விடுதலை அடையாம தான் இருந்திருக்கேன். அது கர்த்தர் எனக்கு அனுமதிச்சிருக்கார், சிச்சையை அனுமதிச்சிருக்கார். அதற்காக கோடான கோடி நன்றி. ஏன்னா நான் மனம் திரும்புவதற்கு அது ஏதுவா இருக்கிறது. என்னை அடிச்ச எங்க அப்பாவே என்ன பண்றாருன்னா என்னுடைய காயத்தை கட்டுவேன்னு சொல்றாரு. அவர் தான் நம்ம பீறாரு, அவரே நம்மை குணமாக்குவார் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ கர்த்தர் நம்மை அடிக்கிற எதுக்காக அப்படின்னா, ஆரம்பத்துல சகோதரி ஜெபிச்ச கூட ஆண்டவரே எங்களை மட்டாய் தண்டிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் ஜெபிச்சாங்க. அப்போ அந்த மட்டான தண்டனை நம்ம எல்லாருக்கும் தேவைதான். ஏன்னா அந்த தண்டனை இல்லைன்னா நம்ம என்ன வாழ்க்கை ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்கா நமக்கு போயிடும். சோ கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பரிசுத்தாவின் துணையோட நம்ம ஒவ்வொரு நாளும் கண்டித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருந்து நம்ம எங்கெல்லாம் கர்த்தர் சிச்சையை அனுமதித்திருக்காரோ நன்றி கூறி நம்ம மனமாற்றத்துக்குள்ள வரணும்னு சொல்லிதான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கூப்பிடுகிற தேவனா இருக்கிறார். சோ கடைசியா ஒரு 2 வருஷம் முடிக்கலாம். சோ 2 தீமோத்தேயு 4-ம் அதிகாரம் வசனம் 7 வாசிப்போம். 2 Timothy 4:7.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் உச்சரிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிக்கணும். அதனால இன்னைக்கு நமக்கு உத்தரவங்கள் எதா இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி, நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொண்டுகிற பிள்ளைகளா நம்ம வாழ்க்கையில எந்த நேரத்திலையும் அவிசுவாசம் என்ற விஷயம் உள்ள வராம நம்ம கர்த்தரை எப்படி தேடுறது? ஆர்வத்தோட கர்த்தரை உண்மையாக நம்ம கர்த்தனுக்காக எவ்வளவு தியாகத்தை செஞ்சிருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட ஆர்வமாகவும் உண்மையாகவும் அவரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும் அவர் விரும்புகிறார். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா எபிரேயர் 11:6 வாசிச்சோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் நமக்கு பலனை தர அவர் ரெடியா இருக்கிறார். அவர் கண்டிப்பா கொடுப்பார். அவர் சொன்னா அது சொன்னதுதான். மேபி நம்முடைய கண்களுக்கு முன்பாக சில காரியங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவோ மாற்றத்தை கர்த்தர் நமக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. ஒண்ணுமே இல்லாம நரகத்துக்காகவே நியமிக்கப்பட்ட ஜனமா இருந்த உங்களை என்னையும் அவர் கைப்பிடிச்சு தூக்கி எடுத்து இன்னைக்கு உட்கார வச்சு வசனங்களை சொல்லி கொடுத்து அவரோட பிள்ளையா மாத்திருக்காருன்னா கண்டிப்பா என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அப்போ நம்மளை கெட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார். ஆனா கெட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் பின்வாங்கி போனோம்னா கண்டிப்பா கெட்டு போயிடுவோம். அது பின்வாங்கி போகாம இருக்கணும்னா எபிரேயர் 11:6 சொல்றது போல நம்ம விசுவாசத்தோட கடைசி வரைக்கும் கர்த்தரை ஆர்வமாய் தேடுகிற பிள்ளைகளா இருந்து கர்த்தர் வருவார் அப்படின்ற விசுவாசத்தோட நம்பிக்கையோட அவரை நோக்கி காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா நம்ம எல்லாரும் இருப்போம். ஏன்னா கண்டிப்பா நம்முடைய பலன் அவருடைய கூட வருகிறது. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த பைபிள் ஸ்டடிக்காக கடைசியா நம்ம யாராவது ஒருத்தர் ஒரு ஜெபம் செய்து இதை நிறைவு செய்யலாம். கேன் சமன் ப்ரே ப்ளீஸ்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உங்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த 1 மணி நேரம் என் தேவனாய கர்த்தர் உம்முடைய தாசன் மூலியமாக நல்ல செய்தியை எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அனைவரும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு பிறருக்கு சொல்லுகிற பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரே பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்ற வார்த்தையின் பிரகாரம் அனைவரும் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல கர்த்தர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சிறு பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் இப்பொழுதே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல போராட்டத்தை போராடினும் ஓட்டத்தை முடித்தேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே என் வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் அவனை எழுப்புவேன் என்று சொன்ன கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் இப்பொழுதே ஆசீர்வதித்து ஆண்டவரே இன்னும் பரிசுத்தமாகிறவர்கள் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடியும் வரை கர்த்தர் நல்ல வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசினதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you brother. ஆமென். Praise God. Praise God. Praise God. Praise God. Praise God. Praise God.